நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் டிவிகேவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு கூட புதிய தலைமுறைக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, பிரத்யேக பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க சூழல்ல டிவிகே தனிச்சு அவங்க பெரிய கூட்டணியே ஃபார்ம் பண்ணாமே 18 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதிமுக என்ற கட்சியை, அதாவது கூட்டணி இல்லாம அதிமுக என்ற தனி கட்சியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு டிவிகே வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய பார்வையாக, கருத்தாக அவர் எடுத்த டேட்டா வைஸ் அவர் சொல்றார். நான் நிறைய கருத்து கணிப்புகள் நடத்தினேன், ஸோ அந்த விஷயங்கள் அடிப்படையில் இந்த கருத்து சொல்றேன் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல காங்கிரஸ்காரங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்கணும்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு வேலை பார்க்கணும், காங்கிரஸ் பார்ட்டிக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணும். நீங்க தாவேக்காவுக்கு 18% இருக்கு, தாவேக்காவுக்கு 20% இருக்கு, தாவேக்கா அதிமுகவை ஜெயிச்சிருவாங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா தாவேக்காவை தான் வளர்த்து விடுவீங்களே தவிர உங்க கட்சி தமிழ்நாட்டில் வளராது. நீங்க காங்கிரஸ் பார்ட்டியில இருக்கீங்கன்னா உங்க வேலை தாவேக்கா கட்சியை வளர்த்து விடுறது கிடையாது, காங்கிரஸ் கட்சியை கட்டமைக்கணும், வலுப்படுத்தணும். அதான் உங்க வேலை. நீங்க காங்கிரஸ் பார்ட்டியில இருக்கீங்க. ஆனா இவங்க லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டியில உட்கார்ந்துக்கிட்டு தாவேக்கா கட்சிக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது அடிப்படையில் ஏதாவது ஒரு புரிதல் இருக்கணும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? தாவேக்கா புது ஒரு அரசியல் சக்தியா உள்ள வருதுன்றீங்க. நீங்க பழைய அரசியல் சக்தியா, புது அரசியல் சக்தியா? நீங்க பழைய அரசியல் சக்தி. ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க. இருக்க கட்சிகளோடய போட்டி போட முடியாம நீங்க 3%, 4% சுருங்கி இருக்கீங்க. புதுசா ஒரு கட்சி உள்ள வருது, அந்த கட்சிக்கு நீங்க பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா உங்க கட்சி இன்னும் காணாம போகும். ஏன்னா நீங்க என்னைக்கே வந்த கட்சி, புதுசா வர வர நீங்க தான் காணாம போயிட்டு இருப்பீங்க. திராவிட கட்சிகளும் மேபி வீக் ஆகலாம், ஆனா நீங்களும் காணாம போயிருவீங்கல்ல. சோ இந்த சூழல்ல புதுசா வரவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றதை விட்டுக்கிட்டு நம்ம கிட்ட ஒரு ஓட் பேஸ் இருக்கு, ஒரு பார்ட்டி இருக்கு, ஆமா, ஒரு கட்சி இருக்கு, ஒரு ஓட் பேஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம தக்க வைக்கலாம்? 3%, 4% கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு, கொஞ்சம் இந்த மாதிரியான ஓட்ஸ் இருக்கு. அதை எப்படி தக்க வைக்கலாம்? அதை விட்டுக்கிட்டு 3-4 மாசமா விஜய்க்கு போய் இவங்க பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா விஜயோட சேர்ந்தாச்சுன்னா காங்கிரஸ் பார்ட்டிய அவர் அப்படியே பயங்கரமா வளர்த்து விட்டுருவாரு. அது சவுத் ஃபுல்லா வளர்ப்பாரு அப்படின்னு. சவுத் ஃபுல்லா, நார்த்ல லைட்டா, சவுத் இந்தியா ஃபுல்லா வளர்ந்துரும். ஆமா, நார்த்ல லைட்டா, அப்புறம் யூஎஸ் யூரோப்ல எல்லாம் லைட்டா, ஆனா சவுத்ல ஃபுல்லா குரோத் தான். ஓகே, உங்க மார்க்கெட்டை இல்லாம ஆக்கிட்டு இருக்காங்க. புதுசா கட்சிகள் வர வர நீங்க தான் இல்லாம ஆவீங்க, பழைய கட்சிகள் தான் காணாம போவாங்க. உங்களோட தேய்மானத்துலதான் மற்ற கட்சிகள்லாம் வளருவாங்க. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம உட்கார்ந்துகிட்டு விஜய்க்கு தேவையில்லாத பப்ளிசிட்டியை ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா, ஓரளவுக்கு இப்ப டிஎம்கே லைனுக்கு வந்த மாதிரி இருக்குது. இதை இப்ப அவர் பேசுறத வச்சு பார்க்கும்போது டிஎம்கே காரங்க ஏற்கனவே எதான பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் 18-20% ஓட்ஸ் வச்சிருக்காரு, அதிமுகவை விட அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது ஏறக்குறைய திமுக செட் பண்ண முயற்சி பண்ற ஒரு நரேட்டிவ் தான். டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற நரேட்டிவ். ஆமா, அதிமுக ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதிமுக அவங்களுக்கு விஜய் அளவு கூட ஓட்டு கிடையாது. இப்ப நானுமே அதிமுக வீக்கா இருக்காங்கன்னு தான் பாக்குறேன். ஆனா விஜய் அளவுக்கு எல்லாம் வீக்கா இல்ல. விஜய் கிட்ட கூட வர முடியாது அதிமுக கிட்ட. இன்னைக்கு அதிமுக வீக்கா இருந்தாலுமே திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாம கம்ஃபர்டபுளா தூக்கி போட்டு போயிருவாங்க. ஏன்னா இது அதிமுக ஜெயிக்க வேண்டிய டேர்ம். இது அதிமுக அவங்க தோக்கும் போதும் மைல்டா தான் தோக்குறாங்க. 21ல ஜெயிக்கும் போது அக்ரெசிவா ஜெயிப்பாங்க அவங்க. சோ அந்த வகையில இப்ப அதிமுகவுக்கு சில சிக்கல்கள் இருக்கு. மைனாரிட்டி ஓட்ஸ் போயிட்டாங்க, அப்புறம் என்டிகே, அப்புறம் டிவிகே எல்லாம் ஓட்ஸை உடைக்கிறாங்க. இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதால அதிமுக கொஞ்சம் பழைய அக்ரஷனோட அவங்களால எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியல. ஆனா அதுக்குன்னு டிவிகே விட ஓட்டு கம்மியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரியான போலி நரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்றதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சின்ன ஓட் பர்சன்ட்டை உடைக்கலாம். ஸோ ஏறக்குறைய திமுக என்ன செய்ய விரும்புதோ அதை தான் இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி பண்றாரு. ஸோ அவரு திமுகவுக்கு எதிராக இங்க செயல்படல. ஓகே, அப்படி பார்க்க வேண்டாம். திமுகவுக்கு எதிராக எப்ப அவர் செயல்படுறாருன்னு சொல்லுவோம்னா, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அப்போதான் பிரச்சனை. எங்களுக்கு 40 சீட்டு வேணும்,
இதை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க நீங்க ரைட்டு திமுக கருத்துல கத்தி வைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிரவீன் சக்கரவர்த்தி பேசினதா ஒண்ணு சொன்னீங்கல்ல, இது திமுக விரும்புவாங்க. இது திமுகவை குஷிப்படுத்த பேசின ஒரு விஷயம் தான். சண்டைன்றது திமுகவுக்கும் அதிமுகவும் கிடையாது, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான். 2024 சண்டை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பாஜக கூட்டணி பக்கம் நிறைய திரும்பிச்சு. அது காரணம் திமுக பப்ளிசிட்டி. பாஜகவோட வரலாறுல இந்த அளவுக்கு பெரிய growth பார்த்திருக்க மாட்டாங்க. 2024 பார்த்த வளர்ச்சியை பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி கொடுத்தது திமுக. பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு பேசி பேசி பாஜகவை தமிழ்நாட்டுல வளர்த்து விட்டாங்க. ஸோ அந்த வகையில இந்த எலெக்ஷன்ல அவங்க ஃபுல் மீடியா ஸ்ட்ரென்த்லாம் யூஸ் பண்ணி தாவேக்காவை வளர்த்துடக்கூடிய முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை நீங்க பாஜக வளர்க்க முடியாது, பாஜக அங்க இருக்காங்க, அதிமுக அலைன்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி இன்னொரு ஃபேமஸான ஒரு ஃபேஸ் தேவை. அதனால கமல்ஹாசனை விட பெரிய இமேஜ் உள்ள ஒரு ஆள் இப்ப வந்திருக்காரு. அவரு ஓட்ட உடைக்க போறாரு. இவரு அதிமுக கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆனா எல்லா கருத்து கணிப்பிலையும் ஒரு 15% தாண்டுற அளவுக்கு தான் டிவிகேவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க வலிமை. அது எந்த கருத்து கணிப்பு எடுத்தாலுமே அந்த கணக்கு வந்துருது. ஒரு 15% தாண்டி தான் அவங்களுக்கு நம்பரே போடுறாங்க டிவிகேவுக்கு. அப்போ எல்லாருமே ஒரு அஜெண்டாவோட தான் செயல்படுவாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? நம்ம தெரியல, எல்லா கருத்து கணிப்பும் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய கருத்து கணிப்புகள் அப்படி சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். 15% மேலதான் வருது அவங்க நம்பர். இப்போ 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் ப்ராக்டிக்கலா என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். நான் கருத்து கணிப்புகள் நான் பண்ணியிருக்கேன்ல, அப்ப நீங்க பார்க்கும்போது மக்களோட சாய்ஸ் நீங்க என்னன்னு கேட்கும்போது, எஸ்பெஷலி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 months முன்னாடிலாம் நீங்க கேட்கும்போது பெருசா அவங்க சீரியஸான முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. இதுதான் என்னோட அனுபவம். 6 months முன்னாடிலாம் எடுக்கும்போது, 3 months முன்னாடி எடுக்கும்போது பெருசா யோசிக்க மாட்டாங்க. மக்களை பொறுத்தளவு அவங்க எலெக்ஷன் மூட்லயே இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, எலெக்ஷன் மூடுல மக்கள் இல்லாம இருக்கும்போது நீ அவங்க கிட்ட யாருக்கு ஓட் போடுங்க போது, நம்ம விஜய் ஓட் போடுவோம், நம்ம அண்ணன் தானே விஜய் ஓட் போடுவோம் அப்படின்னு ஜாலியா சொல்லுவாங்க. எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஜாலியா பேச மாட்டாங்க, சீரியஸா இருப்பாங்க, மூஞ்செல்லாம் மாறிடும். ஆமா தம்பி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஸோ கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. இல்லைன்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன்றத சீரியஸா பேசுவாங்க. ஆனா ஒரு 3-4 months முன்னாடி சீரியஸா இருக்க மாட்டாங்க. அப்ப பார்த்தோம்னா விஜய்க்கு ஓட் போடலான்னு இருக்குங்க, ரஜினி வந்தா ரஜினிக்கு ஓட் போடுவாங்க, இவ்வளவு பண்ணாக்கெல்லாம் நம்ம கிட்ட ஏதாவது நையாண்டியா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது, நான் கருத்து கணிப்பு முடிவுகளை நான் சீரியஸா எடுக்கிறதா இல்லை. ஏன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுக்கணும்னா எனக்கு தெரியும் அதுல டஃப்பான ஒர்க் இருக்கு. பெரிய டீமை நீங்க தமிழ்நாடு முழுக்க களம் இறக்குனாதான் ப்ராப்பரான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க கொண்டு வர முடியும். இங்க எல்லாம் பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுவாங்க, சஃபாலஜின்றது ஒரு பெரிய ஒரு சயின்ஸ், நாங்க இங்க இருக்கிற 234 தொகுதிகளில் கரெக்டா பாயிண்ட் பண்ணி சில சாம்பிள்ஸை மட்டும் சயின்டிஃபிக்கா சூஸ் பண்ணுவோம். அந்த சாம்பிள்ஸ்லயும் சில பகுதிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்கா கருத்து கணிப்பு நடத்துவோம். இதெல்லாம் நாங்கள் பண்றதுனாலதான் இந்த விஞ்ஞான கருத்து கணிப்பு மூலமா நாங்கள் ஓரளவுக்கு எங்க ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 90% இருக்கு அப்படின்னா கதை விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. நீங்க சயின்டிஃபிக்கா கிரவுண்ட்ல இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய டீமை இறக்கி ஸ்டடி பண்ணாதான் ஓரளவுக்கு நீங்க அதை ஜட்ஜ் பண்ண முடியும். பொலிட்டீஷியன்ஸ் பிரைவேட்டா அதை பண்ணுவாங்க. பொலிட்டிஷியன்ஸ் அதை ஏன் பிரைவேட்டா பண்ணுவாங்கன்னா, எல்லா பொலிட்டிஷியன்ஸும் பண்ண மாட்டாங்க. கோட்டையில் மன்னர் மாதிரி இருப்பாங்கல்ல, ராஜாக்கள் மாதிரி சில பகுதிகளில் குறுநில மன்னர்கள் சில பகுதிகளில் இருப்பாங்களா, அவங்க அது பண்ணுவாங்க. ஹெவி வெயிட்ஸ் இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க, திமுகலையும் ஹெவி வெயிட்ஸ் இருப்பாங்க, அவங்க அது பண்ணுவாங்க. அவங்க ஏன் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அதோட தேவை இருக்கு. அவங்களுக்கு உண்மையாவே தெரிஞ்சுக்கிறாங்க களத்தை அவங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதெல்லாம் சரி பண்ண முடியும். சாதிய முரண்கள் இருக்கும், வேற மாதிரியான முரண்கள் இருக்கும், மதம் சார்ந்த அரசியல் சில இடத்துல செல்லுபடி ஆகும். இது எல்லாத்தையும் கரெக்டா ஸ்டடி பண்ணாதான் இவனுக்கு இந்த தேவை இருக்கு, அவனுக்கு அந்த தேவை இருக்கு, இதை சரி பண்ணும், அதை பண்ணும், அதெல்லாம் டார்கெட்டா பண்ண முடியும். ரெண்டாவது, அவங்களுக்கு எப்படின்னா அந்த எம்எல்ஏ தொகுதின்றது பெரிய முக்கியம் கிடையாது அவங்களுக்கு, அந்த அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி முக்கியம் கிடையாது. அவங்க பெரிய பெரிய மினிஸ்டர் போஸ்ட்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க நீங்க போனா இது தேவை உங்களுக்கு. ஸோ அவங்க இதுக்கு நிறைய முக்கியத்துவம் அதனால கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவை இருக்கு. பட் நீங்க அந்த பெரிய ஹெவி வெயிட்ஸ் பண்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு தொகுதியும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மீடியா கம்பெனி பண்ண முடியாது.
நான் சொன்ன இந்த பெரிய எலெக்ஷன் ஹெவி வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் எல்லாம் உள்ள இறக்குவாங்க, நிறைய ஆட்களை இறக்கி அவங்க ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் பண்ணுவாங்க. பட் சாதாரண இப்போ நீங்கள் சொன்ன அந்த மீடியா கம்பெனிஸாக இருக்கலாம், அவங்க 100-200 பேர்லாம் களத்தில் இறக்கி ஒர்க் பண்ண முடியாது. 100-200 பேரை ஒர்க் பண்ணால் இறக்குனா எவ்வளோ காசு அதுக்கு செலவாகும், எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் நீங்கள் அதுக்கு போடணும், அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க நிறைய ஷார்ட்கட்ஸ் வச்சுருப்பாங்க. ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி சில பேசிக் டேட்டா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ஒரு மீடியா இருக்காங்க, ஒரு மீடியா நிறுவனம் இருக்காங்க, அவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியனை அவங்களால மோல்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குனாலே எங்க ரேட் உள்ள வந்துடும்ல. 100% அது நடக்குது. ஸோ அதனால இவங்க போடுற இவங்களோட அந்த கருத்து கணிப்புகளெல்லாம் நம்புறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தியிருக்காரு. முடிச்சுட்டு பிரஸ் மீட் வைக்கிறார். அப்பொழுது இன்னும் சில 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக அறிவிக்கிறாங்க. வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டரு, கல்வி கடன் ரத்து, ஸோ இப்படியான வாக்குறுதிகள் 2ஆம் கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்பொழுது பிரஸ் கேட்கும் பொழுது சொல்றாரு, 41 பேர் இறந்துட்டாங்க கரூர்ல, ஆனா 72 நாள் ஆளே காணும் விஜய், இவர் ஒரு பெரிய தலைவரா அப்படின்ற மாதிரியான சிறுமைப்படுத்துற விதமாக டிவிகேவை டார்கெட் பண்றாங்க இப்பொழுது அதிமுக. ஸோ எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காருல, அதை நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம இபிஎஸ் அவர்கள் விஜய் பத்தி பேசினதை நம்ம பார்ப்போம். முதல்ல இப்ப ஓகே, ஒரேடியா ஒரு மேனிஃபெஸ்டோவா ரிலீஸ் பண்ணாம என்ன செய்ய போறோம் அப்படின்றத ஃபேஸ் பை ஃபேஸ் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இப்போ கொஞ்சம் அறிவிப்புகள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது தொடர்ச்சியாக உங்களுக்கு மீடியால ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் ஆகும். ரெண்டாவது, ஒவ்வொரு தடவையும் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பப்ளிக் டிஸ்கஷனா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து விவாதிக்க மாட்டாங்க, பட் கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ்லாம் விவாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்ற அந்த கான்செப்டை நல்லா நீங்க ஹேண்டில் பண்றீங்க. ஆனா அதுல என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு? நீங்க உங்களோட அறிவிப்புகள்ல என்ன விஷயம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இல்ல கல்வி கடன் ரத்து அதெல்லாம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப திமுக கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க உரிமை தொகையை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், இதை ஃப்ரீயா கொடுக்க போறோம், அதை ஃப்ரீயா கொடுக்க போறோம், இதை ஃப்ரீயா கொடுத்துருக்கோம், அதை ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். இதே தானே நீங்களும் சொல்றீங்க. ரைட், நீங்க கல்வி கடனை ரத்து பண்ண போறீங்க, ரைட்டு, ஓகே. அப்புறம் முதியோருக்கு நீங்க பென்ஷன் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. நீங்க கொடுக்கறது எல்லாமே பார்த்தா சில டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. டெவலப்மெண்ட்டா பத்தி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குங்க. இன்னைக்கு ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல நம்ம இருக்கோம். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம சொசைட்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏஐ உள்ள வந்திருக்கு, பெரிய ஒரு டிஸ்ட்ரப்ஷன் மார்க்கெட்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கு, ஐடி எம்ப்ளாயிஸுக்கு பெரிய ஒரு பதட்டம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழலை நம்ம என்ன பண்ண போறோம்? புது டெக்னாலஜிலாம் உள்ள வருதுன்னா எப்படி நம்ம அதுக்கு அடாப்ட் ஆக போறோம்? நம்மளோட மக்களை எப்படி அதுக்கு ட்ரெயின் பண்ண போறோம்? இந்த மாற்றங்களுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? அதுக்கு ஒரு ஃபண்ட் நம்ம ஒதுக்க போறோமா? இண்டஸ்ட்ரீஸை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறோம்? ஃபியூச்சரை எப்படி நம்ம உருவாக்க போறோம்? முக்கியமான கீ செக்டர்ஸ் எங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? அதெல்லாம் எதுவும் இல்லாம நீங்க வெறுமனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் மாதிரி எங்கிறதோ பணத்தை நாங்க நிறைய வாங்குவேன், பணத்தை வாங்கி இன்னும் அப்படி பணத்தை தூக்கி இங்க தூக்கி போடுவேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி நான் பேச மாட்டேன். திமுக ஆட்சியில என்னெல்லாம் சிக்கல் இருக்கு அப்படின்றத ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எதுவும் பேச மாட்டேன். நான் ஜஸ்ட் என்னன்னா, அங்கங்க டார்கெட் ஆடியன்ஸ் எனக்கு இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற விஷயங்கள் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். செய்ய முடியுமா, நடக்குமா, சாத்தியமா, அதை பத்திலாம் கவலையே இல்லை. எலெக்ஷன் பண்ணி நான் வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசுவேன், எல்லா வாக்குறுதிகளையும் நான் கொடுப்பேன். இப்ப இவங்க கொடுக்கறத பார்த்துட்டு திமுக இன்னும் அதிகமான இலவசங்கள் தான் அறிவிக்க போறாங்க. இப்படி போட்டு இவங்க இலவசங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதான் இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் இவங்க அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே இலவசங்கள் தான் ஒரு வகையில. கிட்டத்தட்ட கேஸ் சிலிண்டர்ஸ் ஃப்ரீயா கொடுக்க, வருஷத்துக்கு 3, அப்புறம் கல்வி கடன் ரத்து பண்ண போறோம். இது எல்லாமே இது கரெக்டு தப்பு தேவை இருக்கான்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இது எல்லாமே ஏறக்குறைய இலவசங்கள் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளதான் வருது. அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் இமேஜினேஷன் இல்லை? ஸோ கஷ்டப்பட்டு இங்க யாரோ தங்க வேலை பார்க்குறாங்க, அவன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்றான், வெல்த் ஜென்ரேட் பண்றான், அவனெல்லாம் நீங்க டாக்ஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்றீங்க. ஸோ அப்போ இன்னும் நிறைய வெல்த்தை ஜென்ரேட் பண்றதுக்கு, எக்கானமியை இன்னும் பூஸ்டப் பண்றதுக்கு தேவையான வழிமுறைகளை நோக்கி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் இமேஜினேஷன் இல்லை? இதுக்குள்ளேயே ஏன் ஸ்டக் ஆயிருக்கீங்க? இதெல்லாம் ஓகேங்க, மக்கள் ஏழ்மையில மடிந்து போறதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ரைட், சில பேசிக் விஷயங்களை நீங்க கொடுக்குறீங்க.
இலவசங்களாவே அது இருக்கட்டும், பரவாயில்ல, சில பேசிக்கான விஷயங்கள் பண்றீங்க, அது பண்ணுங்க, ரைட். ஆனா உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அது சார்ந்தே இருக்கு, இலவசங்கள் சார்ந்தே தான் உங்க அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கு. அதை தாண்டி வேற எதுவுமே இல்லையா தமிழ்நாட்டுல? இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க எங்க இருந்தோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தான் நீங்க கொடுக்குறீங்க. அப்ப ஒரு இடத்துல வெல்த் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல, அதை எப்படி இன்னும் சரி பண்ணலாம், அதை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம், எப்படி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் கொண்டு வரலாம், இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம், புது வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கலாம், மக்களுக்கு எப்படி ஒரு ஒரு என்டர்பிரனோரியல் ஸ்பிரிட்டை கொடுக்கலாம். தமிழ் மக்களுக்கு இன்னும் அந்த ஒரு உழைக்கும் வர்க்கமாவே இருக்காங்க, இன்னும் அந்த முதலாளி வர்க்கமா நம்ம இன்னும் மாறல. சோ தமிழ் மக்களை ஒரு முதலாளித்துவத்தை நோக்கி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம புஷ் பண்ணணும்னா அந்த ஒரு பிசினஸ் பண்ணுன்ற ஒரு ஆர்வம் வேணும். வளர்ந்த ஸ்டேட்ஸ்ல அதை பண்ணுவாங்க. இன்னைக்கு பாருங்க, குஜராத்தா இருக்கலாம், நம்ம இந்தியால மற்ற நாடுகளா இருக்கலாம், அவங்ககிட்ட ஒரு என்டர்பிரினியல் ஸ்பிரிட் இருக்கும். சில நேரங்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஃபாரின்ல இருந்து சில பேர் லிங்க்டின்ல நம்ம மெசேஜ் அனுப்புவாங்க, சீரியஸான மெசேஜ்லாம் அனுப்பி அவன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கான். டே நான் சாதாரண ஆளு, நம்மளையும் கம்பெனி தானே பார்ப்பாங்க அவங்க, நம்மளோட ஒருத்தன் எல்லாம் பெருசா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம், இதை நாங்க பண்ண ட்ரை பண்றோம். எங்க இருந்தோ நம்ம ஊர்ல அவங்க பிசினஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வாய்ப்புகள் இருக்கான்றதை செக் பண்ணணும், இதெல்லாமே பாக்குறாங்க. இது அன்னைக்கும் அவங்களுக்கு இருந்தது. அதனாலதான் மார்க்கெட்டை தேடிதான் அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க. அவன் மார்க்கெட்டை தேடி அங்கிருந்து இங்க வரும்போது நமக்கு என்டர்பிரினியல் ஸ்பிரிட் இல்லை, ஈஸியா நம்ம அடிமைப்பட்டு போயிட்டோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், என்டர்பிரினியல் ஸ்பிரிட் இல்லாம இருக்கும்போது நம்ம வீக்கா இருக்கும். அப்ப அந்த ஒரு வேகம் இருக்கவன்ட்டு நம்ம அடிமையா போயிடுறோம். அப்ப நம்ம வெறும் ஒர்க்கிங் கிளாஸ் தான், நம்ம அவனுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறதா நம்ம பண்றோம். இன்னைக்கும் அதே தான் சிக்கல் நமக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பெட்டரா பில்ட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் தமிழ்நாட்டுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுக்கலாம், எஜுகேஷன் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், எஜுகேஷன் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் என்ன சொல்றாங்க, ஸ்கில்ஸ் போதாதுங்க, நிறைய வேலை இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸ்கில்ஸ் இல்ல. தமிழ் யங்ஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு, ஆமா டிகிரி இருக்கு, ஸ்கில்ஸ் இல்ல. இது எல்லாருமே சொல்றாங்க, எல்லாரும் பிரச்சனையா சொல்றாங்க. இது ஏன் நீங்க ஏன் இதை பேச மாட்டேங்கிறீங்க? எஜுகேஷன் என்ன பிரச்சனை? இதன் பிறகு வரக்கூடிய அறிவிப்புகள் அது இருக்கலாமா என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகே, ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் ஓட்ஸ் வாங்கணும், ஒரு கவர்ச்சியான அறிவிப்புகள் தான். இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு போக போக இது ஒர்க் அவுட் ஆகாது. இப்படியே எவ்வளவு நாள் தான் போய்கிட்டே இருப்பீங்க. எல்லாம் ஒரு ட்ரெண்ட் தானே. ஒரு காலத்துல நீங்க இப்படி பண்ணலையே. பொங்கலுக்கு எத்தனை நாளா காசு கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போதான் 10 வருஷமா தானே கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்கலையே. சோ இது ஒரு ட்ரெண்ட் தான், இப்பதான் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ட்ரெண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்காது. இதுவும் அதே தான். இந்த இலவசங்களை வச்சு நீங்க வண்டியை நகர்த்துறதுன்றது இது ஒரு ட்ரெண்ட் தான். இது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மக்கள் இதை அருவருப்பா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது பெருசா எலெக்ஷன்லயும் பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதனால இப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எடுத்து பேசுறீங்கன்னா அது டிபேட் ஆகும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ரைட், இவங்க சொசைட்டில கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து பேசுறாங்க, ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் விஷன் இவங்களுக்கு இருக்கு. இது என்ன ஜஸ்ட் என்ன பணத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, இதுக்கு என்ன பெரிய புத்திசாலித்தனம் வேணும்? ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு எதுக்கு ஒரு பெரிய நாங்க பெரிய அப்படிப்பட்ட கவர்மெண்ட், நாங்க இப்படிப்பட்ட கவர்மெண்ட், நாங்க இந்த மாடல், நாங்க அந்த மாடல், அவங்க சரியில்லை, நாங்க வந்து சரி பண்ணிடுவோம், ஒண்ணுமே இல்லை. நான் அவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்குவேன், பணத்தை ஜென்ரேட் பண்ணுவேன், மதுபானங்கள் எடுத்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை பறிப்பேன், பறிச்சுட்டு இன்னொருத்தனுக்கு அதை பிரிச்சு கொடுத்துருவேன். நீ இதை கொஞ்சம் வச்சுக்க, நீ அதை கொஞ்சம் வச்சுக்க. ஸோ ஒரு 100 ஏழை இருக்கான்னா ஒரு 30 பேருக்கு இது போய் சேரும். அதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆமா, அதுல கமிஷன் நான் கொஞ்சம் வாங்கிப்பேன். ஸோ அப்ப மீதி ஒரு 50 ஏழைகளுக்கு ஒரு ஹோப் கிரியேட் ஆகும், இந்த மாதிரி நமக்கும் நாளைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா நீங்க கடைசியில கவர்மெண்ட்டே சார்ந்து இருப்பீங்க. இது இல்லாம நீங்க ஒரு ஸ்கில்ஸை கொஞ்சம் கத்துக் கொடுத்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவங்க வேற விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான் தமிழ்நாட்டுல. ஆனா இங்க இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் யாரும் அதை ஃபோக்கஸ் பண்றதா இல்ல. அதான் இந்த திராவிடியன் பொலிட்டிக்ஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். ஓகே, இவங்க பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க திராவிடியன் பார்ட்டிஸ். ஓகே, அடுத்ததாக அவருடைய டிவிக்கே பற்றிய கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப டிவிகேவை பொறுத்தளவுல அதிமுக ஸ்டார்டிங்ல இருந்து பெர்ஃபெக்டா எது தவறோ அதை கரெக்டா பண்றாங்க, தப்ப ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். டிவிகே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சப்பவே திமுகவை தான் அட்டாக் பண்றாங்க. திமுக அட்டாக் பண்றாங்கன்னா அதிமுக ஓட்டு தான் அவங்க குறி வைக்கிறாங்க. இது பேசிக் காமன் சென்ஸ்.
அந்த வேலையை ஏற்கனவே என்டிகேவும் பார்த்துட்டு இருக்காங்க. என்டிகேக்கு அப்கோர்ஸ் ஐடியாலஜி இருக்கு, இதெல்லாம் இருக்குன்றதை தாண்டி அவங்களோட பேசிக் பொலிட்டிக்ஸ்ன்றது ஆன்டி டிஎம்கே தான். அவங்களையும் உங்களால் உள்ள கொண்டு வர முடியல. நீங்க டிவிகேவை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, பேக்டோர்ல நீங்க டிஸ்கஷன்ஸ் தான் நடத்தலாம். டிவிகேவை உள்ள கொண்டு வரதற்கான முயற்சிகள்ல சைலண்டா நீங்க பின்னாடி இருந்து நடத்திட்டு இருக்கலாம். ஓப்பனா மீடியால கேட்கும் போது அப்படிலாம் நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு சைலண்டா நீங்க பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, வெக்கத்தை விட்டு ஈகோவை விட்டு இறங்கி வந்து கொடி பறக்குதுன்றீங்க, டிவிகேவை உள்ள கொண்டு வந்துடலான்னு ஆசைய நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. கடைசியில விஜய் டாடா கட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அதுவும் உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. கரூர் சம்பவம் நடக்குது, கரூர் சம்பவம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த இடத்துல நீங்க மக்கள் பக்கம் நிக்காம விஜய் பக்கம் நிக்கிறீங்க. மக்கள் பக்கம் நின்னா கூட ஒரு 4 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். நீங்க விஜய் பக்கம் நிக்கிறீங்க, ஏன்னா விஜய் நம்ம பக்கம் வந்துருவாருன்ற நம்பிக்கை, நப்பாசை, அது அங்க போய் விஜயை சப்போர்ட் பண்றீங்க. விஜய் கடைசியில் அவங்க நல்லா யூஸ் பண்றாரு. ஒரு வாரத்தை அவர் பேசல, சைலண்டா உட்காந்து பிஜேபியையும் அதிமுகவையும் அவர் யூஸ் பண்றாரு. பிஜேபி காரங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஹெச் ராஜா கூட சப்போர்ட் பண்ணாரு விஜய். அப்ப சப்போர்ட்னா என்ன, அலையன்ஸுக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவரு பேசுறாரு. ஒரு காலத்துல விஜய் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணவரு. ஸோ அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தது நீங்க கேட்டதெல்லாம் ஓகே, ஆனா உங்களுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சா? ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணல. அப்ப அந்த காலகட்டத்துல நீங்க அதை பண்ணது தப்பு. அந்த காலகட்டத்துல இஷ்யூ பேஸ்டா நீங்க விஜய் அட்டாக் பண்ணிருக்கணும். ஆனா அதை பண்ணாம கரெக்டா தவறு நீங்க அங்க பண்றீங்க. பெர்ஃபெக்டா ஒரு மிஸ்டேக் அங்க நீங்க பண்றீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, திமுக எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணணும். இப்ப சிம்பிள், திமுக அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணும். ஆனா அவங்க விஜய் ஒரு டைவர்ஷனா யூஸ் பண்றாங்க. விஜய் வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற அந்த நரேட்டிவை பில்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஏறக்குறைய நீங்களும் அதே விஷயத்த பண்றீங்க. நீங்க திமுக என்ன செய்ய முயற்சி பண்றாங்களோ அதை நீங்க பண்றீங்க. அதை பண்ணக்கூடாது. நீங்க திமுகவோட முயற்சிகளை முறியடிக்கணும். ஸோ அப்ப களத்துல இறங்கி ஃபுல்லா நீங்க திமுகவுக்கு அழுத்தம் போடணும். திமுக மாதிரி அழுத்தம் போட்டீங்கன்னா திமுகவோட முயற்சிகள் தோத்து போயிடும். திமுக வர்சஸ் டிவிகேன்ற நரேட்டிவ் செட் பண்ண முடியாது. மக்கள் பார்வையில திமுக அதிமுகவுக்கு தான் மோதல் அப்படின்ற தோற்றம் ஏற்படும். அதுக்கு நீங்க திமுகவை அட்டாக் பண்ணணும். இப்ப பாருங்க, நீங்க இந்த அறிவிப்புகள் விடுறீங்க, திமுக எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாலும் விஜயை பத்தி பேசுறது மட்டும் தான் நியூஸ் ஆகுது. இப்பவும் பாருங்க, இந்த அறிவிப்புகள் நீங்க விட்டுருக்கீங்க. ஆனா எது உள்ளதுலயே முக்கியமா நியூஸ் ஆகுதுன்னா விஜய் பத்தி இபிஎஸ் பேசினதுதான். நான் 4-5 கட்டுரை படிச்சேன், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் விஜய் பத்தி அவர் பேசினதான் போட்டிருக்காங்க. சோ அப்ப நீங்க திமுகவை அட்டாக் பண்றது நியூஸ் ஆக மாட்டேங்குது, விஜய் அட்டாக் பண்றது மட்டும் நியூஸ் ஆகுது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? மீடியாவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம பேசிடுறதுக்கு முன்னாடி, டிவிகே வர்சஸ் டிஎம்கே, திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மீடியா பண்ணாது. சோ நீங்க விஜய் அட்டாக் பண்றதை மட்டும் மீடியா ஹைலைட் பண்றாங்கன்னா அதால திமுகவுக்கு லாபம் இருக்கு. அப்ப நீங்க அதை பண்ணக்கூடாது, கம்மியா பண்ணணும். நீங்க அப்கோர்ஸ் மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துங்க, அதை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. திமுக எதிர்க்கணும்னா நாங்க தாங்க, எங்களை விட்டா வேற யாரும் கிடையாது. திமுக எதிர்க்கிறன்ற பேர்ல புதுசா கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்கனால அந்த வேலையை பார்க்க முடியாது, நாங்க தான் அதை பண்ண முடியும். அப்படி நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போனீங்கன்னா வேற. ஆனா அதை விட்டுக்கிட்டு அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க திரும்பி டிவிகே மாதிரி ஒரு புது கட்சி பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட போக்கஸ் மிஸ் ஆகுதுங்க. ஆனா இப்ப பாருங்க, ஏடிஎம்கே கணக்குலே இல்ல அப்படின்னு விஜய் பேசுறாரு. மேடையில ஏடிஎம்கேன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. பாஜக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரு ஏடிஎம்கேவை பொருட்படுத்தவே இல்லை. ஆனா ஏடிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா பிரஸ் மீட்லயும் கரெக்டா விஜய் பாயிண்ட் அவுட் பண்றாங்க, விஜய் டிவிகே அப்படின்றாங்க. இது டிவிகேக்கு பெரிய அட்வான்டேஜ். இப்ப டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு நரேட்டிவ் செட் ஆச்சுன்னா அது யாருக்கு அட்வான்டேஜ்? திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, ஆனா அது டிவிகேவுக்கு பெரிய அட்வான்டேஜ். இப்ப சிஎம் ரியாக்ட் பண்றதா இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்றதா இருக்கலாம், இது எல்லாமே டிவிகேவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. ரைட், இவங்களே நம்மள ஒரு எதிரியா தான் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. அதிமுகவும் அவர் அட்டாக் பண்ணா அதே மாதிரி ஒரு அங்கீகாரம் டிவிக்கே கிடைக்கும். டிவிக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸ் மாதிரி தோற்றம் அளிக்க ஆரம்பிக்கும். எல்லாருமே டிவிக்கே பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். ரெண்டாவது, அதிமுகவோட ஆதரவாளர்கள் இந்த அரசியலை ரசிக்க மாட்டாங்க. அதை வெறுப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனா இதை ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதுதான் எதிர்பார்ப்பாங்க. திமுகவை அக்ரெசிவா எதிர்க்கணும், அதிமுக இபிஎஸ் ஸ்டாலின் அக்ரெசிவா எதிர்க்கணும்,
திமுகவை ஒரு கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும், திமுக ஓவரா போய்கிட்டு இருக்காங்க, வழி கொண்டு வரணும் திமுகவை. எக்ஸாக்டா இந்த பார்வை தான் அதிமுக ஆதரவாளர்களுக்கு இருக்கும். சோ நீங்க அதை விட்டுட்டு நீங்க இந்த பக்கம் திரும்பிட்டீங்கன்னா சிக்கல். நீங்க சொல்லலாம், நான் திமுக எதிர்த்து நிறைய பேசியிருக்கேங்க, 10 விஷயம் நான் திமுக எதிர்த்து பேசினாங்க, ஒண்ணுதாங்க விஜயை பார்த்து பேசினேன், ஆனா மீடியா அதை பத்தி தான் பேசுது. எக்ஸாக்ட்லி, மீடியா அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா மீடியாவுக்கு தெரியும் எது யாருக்கு நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா நீங்க தான் அதை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும். ரைட், அப்ப நம்ம இந்த ஒரு இஷ்யூ டச் பண்ணா நம்ம நரேட்டிவ் ஃபுல்லா இந்த பக்கம் திருப்பிடுறாங்க, அப்ப அதை பேசுறது ரொம்ப கம்மி பண்ணிடுவோம். அப்படியே பேசினாலும் விஜய் ஒரு வீக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல அவர் டீல் பண்ணிட்டு போகணும். நீங்க சொன்ன மாதிரி விஜய் எப்படி டீல் பண்றாரு, அதிமுக ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. ஏன் லெஃப்ட் ஹேண்ட்ல அதிமுக டீல் பண்றாரு? திமுக லெஃப்ட் ஹேண்ட்ல அவர் டீல் பண்ணல. திமுகவை டீல் பண்ணும்போது திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத அவரு அதை மறைமுகமா ரெகனைஸ் பண்றாரு. அவங்களை எதிர்க்கிற தில்லுக்கு தான் இருக்குன்ற திமுகன்றது ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக தான் நான் எதிர்க்க வந்திருக்கேன். சோ நீங்க திமுக எதிர்க்கிறீங்கனாலே திமுக அங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, பவர்ல இருக்காங்க, அவங்க ஒரு தீய சக்தி, தமிழ்நாட்டை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும். அப்ப இன்னைக்கு திமுக கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா அதிமுகவை பத்தி பேசும்போது நீங்க எப்படி டீல் பண்றீங்க? என்டிஏ பாஜக கூட்டணியில சில கட்சிகள் இருக்காங்கன்றீங்க, பாஜக தலைமையில சில கட்சிகள் இருக்காங்கன்றீங்க. சோ அப்ப நீங்க அதிமுகவை நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை டிவிக்கே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க, விஜய் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு டிவிக்கே மாதிரியான ஒரு சின்ன கட்சி பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. அதை நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போகணும். ரெண்டாவது, உங்க அரசியல் அந்த பக்கம் திருப்பிடவே கூடாது. ஆனா இவங்களுக்கு அந்த காமன் சென்ஸே இல்லை, அதான் சிக்கலா இருக்கு. பொலிட்டிக்ஸ்ல இந்த பேசிக்கான விஷயங்கள் இருக்கணும். இப்ப நீங்க பேசுறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, சப்போர்ட் பண்றீங்க விஜய்க்கு, கரூர் சம்பவம் நடந்தப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க, எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு விஜய் இங்க வந்துருவாருன்னு, அது நடக்கல. இப்ப விரக்தியில எப்படி பேசுற மாதிரி இருக்கு பார்த்தா. சோ நீங்க எதிர்பார்த்தது விஜய் கிட்ட நடக்கல, உடனே இப்ப விரக்தியில நீங்க விஜய விரட்டிட்டு இருக்கீங்க, விஜயை போய் திட்டிட்டு இருக்கீங்க. சோ விரக்தியில நீங்க பேசுறீங்கன்னா நீங்க வீக்கா தெரிவிங்க மக்கள் கிட்ட, இல்ல ஸ்ட்ரென்த் இல்ல, அது வீக்னஸ். அது ஸோ எப்பவுமே பொலிட்டிக்ஸ்ல நம்மளோட பலத்தை தான் நம்ம வெளிப்படுத்தணும். ஓகே, இது ஏமாந்துட்டோம், ரைட்டு, ஏமாந்தாச்சுன்னா அந்த விரக்தி நீங்க வெளிப்படுத்த கூடாதுல்ல. சரி, அந்த இடத்துல விட்டோம், மிஸ் பண்ணிட்டோம், ரைட்டு, கரூர் சம்பவத்துல நம்ம சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம், சரி இவர் முதுகுல குத்திட்டாரு, அடுத்து என்ன பண்ணுமோ அதை பார்க்கலாம். அவரோட பொலிட்டிக்ஸை விஜய் நம்ம பொலிட்டிக்ஸை கையிலிருந்து எடுக்க பாக்குறாரு, அதை அக்ரெசிவா அட்டாக் பண்ணோம். நம்ம அக்ரெசிவா திமுக அட்டாக் பண்ணுவோம். எலெக்ஷன் கிட்ட நெருங்க கூட்டணி கட்சிகள் வருவாங்க, எலெக்ஷன் பரபரப்பு வர ஆரம்பிக்கும். நேச்சுரலாவே நீங்க அதை பண்ணிடலாம். நேச்சுரலா போற போக்குல நீங்க விட்டாலே அதிமுக வர்சஸ் திமுகன்ற நரேட்டிவ் ஸ்ட்ராங்கா போக போக கட்டமைக்கப்படும். ஆனா நீங்க தேவையில்லாம அந்த சைடு போகாதீங்க. நாட்கள் போக போக ஸ்லோவா டிவிக்கு கிடைக்கக்கூடிய அட்டென்ஷன் கம்மி ஆகும். ஏன்னா டிவிக்குனால இந்த பயங்கரமான இந்த சண்டையில அவங்களுக்கு பெருசா ஸ்பேஸ ஆக்குபை பண்ண முடியாது, வர முடியாது வெளியில. ஆமா, அவங்க ஒரு புது கட்சி. இப்ப நீங்க 24ல கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு, பிஜேபி தான் பயங்கரமா களத்துல இருந்த மாதிரி இருக்கும். ஆனா எலெக்ஷன் கிட்ட வர வர பார்த்தா அதிமுக ஸ்லோவா கேமுக்குள்ள வந்துருவாங்க அவங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டினா அதிமுக தான், இப்பயும் அதே தான். ஆனா அப்படி இயற்கையா நடந்தாலும் நீங்க அதை நடக்க அலோவ் பண்ணணும். நீங்க உள்ள புகுந்துக்கிட்டு டிவிக்கு பக்கம் நீங்க திரும்ப கூடாது. இப்ப நீங்க முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் நீங்க பண்றீங்க, இந்த இடத்துல டிவிக்கு பத்தி பேசணுமா? அப்போ அது தெரிய வேண்டாமா? பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க அப்படின்னும் பொழுது பேசிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுங்க. இப்ப கேட்காதீங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஆமா, கேட்காதீங்கன்னு சொல்லுங்க. விஜய் எப்படி டீல் பண்ணாரு உங்களை, அதே மாதிரி நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போங்க. சும்மா இந்த மாதிரி வருவாங்க, நாளைக்கு பாருங்க திமுக தாங்க போய் நிப்பாங்க அவங்க அப்படின்னு. இன்னொருத்தர் வந்தாரு, இப்ப எங்க இருக்காரு, அதே மாதிரிதான் இவரும் போவாருன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன் நீங்க ரொம்ப சீரியஸா டென்ஷன் ஆகி ரொம்ப சீரியஸான ஒரு பதில ஏன் அது கொடுக்குறீங்க? சீரியஸான நீங்க பதில் ஒருத்தர் கொடுத்தாலே அதை ஒரு சீரியஸான ஒரு போட்டியாளரா நீங்க அங்கீகரிக்கிறீங்க. அது இப்ப பாருங்க, சில முக்கியமான வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, இது முக்கியமான விஷயம். அதோட சேர்ந்து நீங்க விஜய் பத்தியும் பேசுறீங்க. இப்ப பெருசா பேசப்படுறது எது? விஜய் தான். அப்ப நீங்க ஒரு விஷயத்த செய்ய முயற்சி பண்றீங்க, அது முறியடிக்கப்பட்டிருக்குல்ல, டைவர்ட் ஆகுது. ஆமா, டைவர்ட் ஆகுதுல்ல. சோ இது பேசிக்கான மீடியா மேனேஜ்மெண்ட். ஒரு விஷயத்த நான் செய்யறேன்னா ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்கணும். ரைட், இந்த விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுக்கு அதிகப்படியான அட்டென்ஷன் வரணும்னா என்ன பண்ணும்? இவரை அட்டாக் பண்ண அதிகப்படியான அட்டென்ஷன் கிடைக்குமா? ஸோ அப்போ சிலவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு இஷ்யூ எடுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்சனல் அட்டாக் இன்னொருத்தருக்கு பண்ணுவேன், அப்போ அதுக்கு நிறைய அட்டென்ஷன், இந்த இஷ்யூக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும், என் கட்சிக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும். நீங்க என்ன பண்றீங்க? முக்கியமான இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க,
சம்பந்தமே இல்லாம விஜயை பிடிச்சி அடிக்கிறீங்க அங்க. அப்ப இஷ்யூ ஃபுல்லா டைவர்ட் ஆகுது. இதனால உங்களுக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து என்டிஏவை கொஞ்சம் பலவீனமாக ஆக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து நேற்று விலகியிருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் சைலண்ட் ஆயிட்டார் அப்படின்னா அது என்டிஏவுக்கு பலமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ எப்படி பாக்குறீங்க? இது யதார்த்தமான ஒரு விஷயம் தாங்க. இப்ப 2 ஸ்ட்ராட்டஜி பாஜகவுக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பாஜகவை வளர்க்குறது. தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியை நம்ம வளர்க்கணும். தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியை வளர்க்கணும்னா அதிமுகவை பலவீனப்படுத்தணும், திமுகவை வீழ்த்தணும், ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே. ஆனா குறிப்பா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை நீங்க வாங்கணும். பாஜகவோட மெயின் டார்கெட் அதுதான். ஸோ அப்ப நாங்க ஒரு மாற்று கட்சி அப்படின்ற ஒரு தோற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும். தனியா நீங்க கண்டெஸ்ட் பண்ணணும். கண்டெஸ்ட் பண்ணி அதிமுகவை ஜெயிக்க விடாம நீங்க பண்ணணும். அப்ப நீங்க கட்சியை ஸ்லோவா இங்க வளர்க்கலாம். ஸோ நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு மாற்று. 2 திராவிட கட்சிகளும் வேஸ்ட், நாங்க தான் ஃபியூச்சர். 24ல அப்படிதானே, அதுதான் அவங்க பாலிடிக்ஸ். அவங்க அந்த கேம் பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க அண்ணாமலைக்கு ஸ்பேஸ் இருக்கு. அண்ணாமலை அதை லீட் பண்ணி போனார். அங்க அந்த மாற்றத்துக்கான ஃபேஸா அண்ணாமலை அவர்கள் இருந்தார். ஆனா இப்ப பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு. பாஜக இப்ப மாற்று அரசியல் கட்டுவதற்கான பிளான்ல இல்ல. அவங்க இந்த எலெக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பாக்குறாங்க, 29ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸோ நேச்சுரலா அண்ணாமலையை அப்ப சைட்லைன் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜி மாறும்போது லீடர்ஸும் மாறுவாங்க. 24ல ஏன் அவங்க அண்ணாமலையை சூஸ் பண்ணாங்க? ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு கிளீன் இமேஜ் இருக்கு. அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலான பொலிட்டிஷியன்ஸை போட விருப்பம் இல்லை. ஏன்னா மாற்று அரசியல் நீங்க பேசுறீங்க, அப்போ ஒரு மிஸ்டர் கிளீனை உள்ள கொண்டு வராங்க. அரசியல் பேகேஜ் எதுவும் அண்ணாமலை கிடையாது, புதுசு ஒரு அரசியலுக்கு. ஸோ அந்த அரசியலுக்கு அண்ணாமலை கரெக்டா ஃபிட் ஆகுறாரு. அது அந்த ஒர்க்கு நல்லாவும் பண்ணாரு. அவர் பீரியட்ல பாஜக பெரிய குரோத்தையும் பார்த்திருக்கு. இன்னைக்கும் பார்த்தா பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் என்னன்னா ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஆளாவும் இருந்தாரு. அவர் இருக்கும்போது பாஜக ஒரு பேசு பொருளா இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இப்ப பாஜக மேல் இடத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாங்க. இப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, திமுகவை வீழ்த்தணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் திமுகவை கண்டெயின் பண்ணணும். அதுக்கு அவங்க அதிமுகவை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன, அண்ணாமலை அரசியல் இங்க உடஞ்சு போச்சு, ஒரு உழைப்பு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா, 24ல நீங்க அதிமுக எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அதிமுகவோட போய் பிஜேபி கூட்டணி வச்சுட்டாங்க. இந்த அரசியல்ல எப்படி அண்ணாமலை எப்படி ஆக்டிவான ரோல் பிளே பண்ண முடியும்? சோ இந்த அரசியல்ல அண்ணாமலை ஆக்டிவான ரோல் பிளே பண்ண முடியாது. அப்ப அதிமுகவை ஏத்துக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் அண்ணாமலை அவர்கள் இடத்துல இருக்க முடியும். அப்ப நயனார் நாகேந்திரன் உள்ள வராரு. அவரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நேச்சுரலா இப்ப நம்ம பேசின விஷயங்கள்லாம் அவருக்கும் தெரியும்ல. அண்ணாமலைக்கு பெரிய பப்ளிசிட்டி, இப்ப பெரிய ஒரு ரீச் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் அவரை சப்போர்ட் பண்றாங்க, கட்சிக்குள்ளேயும் அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. அப்ப நேச்சுரலா புது லீடர்ஷிப் வந்தா பழைய லீடர்ஷிப் ஓரங்கட்ட தான் செய்வாங்க. இது பேசிக்கான பொலிட்டிக்ஸ். இது ரெண்டாவது, உங்களுக்கு ஸ்பேஸும் பெருசா இல்லை. ஏன்னா இபிஎஸும் உங்களை விரும்ப மாட்டாரு. ஏன்னா நீங்க இபிஎஸ் பலவீனப்படுத்தி உங்க அரசியலை கட்டமைச்சிருக்கீங்க. அப்ப இபிஎஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறத விரும்ப மாட்டாரு இல்லையா? எப்படி என்டிஏவுக்கு நிறைய ஓட்ஸ் வந்தது 24ல, அதிமுக ஓட்ஸ். அது அதனாலதான் அதிமுக ஓட்ஸ் பயங்கரமா சரிஞ்சது அந்த எலெக்ஷன்ல. சோ அப்ப நீங்க பலமா ஆகுறத இபிஎஸும் விரும்ப மாட்டாரு. இபிஎஸ் அழுத்தம் தான் அவர் வெளியே போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கலாம். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கலாம். இபிஎஸோட அழுத்தம் இருக்கோ இல்லையோ, பாஜகவோட தேவைதான் முக்கியம். பாஜகவோட தேவைகள் மாறுது. 24ல பாஜகவோட தேவை வேறையா இருக்கு. நான் சொல்றது நேஷனல் லெவல்ல, நேஷனல் லீடர்ஷிப்போட தேவை. 26ல பாஜகவோட தேவை வேறையா மாறுது. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜிஸை மாத்துறாங்க. ஸ்ட்ராட்டஜியை மாத்தும் போது அண்ணாமலைக்கு இந்த கேம்ல இப்ப ரோலே இல்ல, ஸ்பேஸே இல்ல, பொறுப்பும் கொடுக்காம வச்சிருக்காங்க. ஆமா, பொறுப்பும் கொடுக்கல. அப்ப இபிஎஸ் நீங்க ரொம்ப சீண்டவும் முடியாது. ஏன்னா இப்ப சில காரியங்கள் நடக்கணும்னு தான் நீங்க இபிஎஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அந்த காரியங்கள் கரெக்டா நடக்கணும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. இங்க நீங்க அண்ணாமலையை வச்சு இபிஎஸ் டென்ஷன் ஆக்குறதால உங்களுக்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது. இந்த காம்ப்ரமைஸ் நீங்க பண்ணதே சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கணும், சீட்டா கன்வெர்ட் ஆகணும், நிறைய சீட்ஸ் நாங்க வாங்கணும், இதெல்லாம் நீங்க நெகோசியேட் பண்ணுவீங்க இபிஎஸ் கிட்ட. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம அண்ணாமலை உள்ள கொண்டு வந்து இபிஎஸ்க்கு ப்ரெஷர் போட்டதை நீங்க விரும்ப மாட்டீங்க. ஸோ அப்ப அண்ணாமலை அவர்கள் சைட்லைன் பண்ணப்படுறாரு. பெரிய ஆக்டிவான ரோல் அவருக்கு இல்லை. ஆனா பிஜேபியை பொறுத்தளவுல அவரை கம்ப்ளீட்டா சைட்லைனும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, பிளஸ் கொஞ்சம் ஈகோவும் உண்டு அண்ணாமலை அவர்களுக்கு. நீங்க கம்ப்ளீட்டா அவரை சைட்லைன் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எதிராக அவர் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க.
ஆனா கட்சிக்குள்ள பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு மாதிரி பேலன்ஸ்டா அவர் வச்சிருக்கீங்க. ஸோ இது யதார்த்தமான விஷயம் தான். அந்த கேம் பிளான் மாறும்போதே அண்ணாமலை அவர்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாகுதுங்க. இப்போ 24ல என்டிஏ வந்து 18% வாங்கினாங்க. பாஜக தனித்து வந்து 11% வந்து வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அது பாஜகவுக்கு விழுந்தது அப்படின்றத விட அண்ணாமலை அப்படின்ற ஒரு லீடருக்கு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் சைலண்ட் ஆகும் பொழுது, கொஞ்சம் விலகி நிற்கும் பொழுது அந்த வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள் அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்ட பிறகு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ எப்படி பாக்குறீங்க? இப்ப தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தளவுல அதிமுக கூட்டணி நல்லதா கெட்டதான்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பாஜக தனித்து போட்டிடுவது அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தமிழ்நாடு பாஜகவுக்கு அண்ணாமலை லீடர்ஷிப் கரெக்டா, மற்ற லீடர்ஷிப் கரெக்டானு கேட்டீங்கன்னா அண்ணாமலை லீடர்ஷிப் தான் பெஸ்ட். ஏன்னா அதுக்கு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அண்ணாமலை டைம்ல தமிழக பாஜக நல்லா குரோ ஆயிருக்காங்க. அதே மாதிரி கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிடும் போது பாஜகவோட ஓட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க பாஜகவை லாங் டேர்ம்ல வளர்க்கணும், தமிழ்நாட்டில் வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டணி இல்லாம அண்ணாமலை மாதிரியான ஒரு அக்ரெசிவான ஒரு பொலிட்டீஷியனை ஃபேஸா வச்சு அரசியல் பண்றது நல்லது. ஆனா இங்க நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணுன்றது ப்ரையாரிட்டி கிடையாதுல்ல. தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணுன்றது எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு சீட்ஸ் வேணும்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்களோட இம்மீடியட் நீட்ஸ் வேறையா இருக்கும்ல. ஸோ இங்க ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்கு. அதனால ஸ்ட்ராட்டஜிஸை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அதிமுகவை மோசமான கட்சின்னீங்க, பாஜக தான் மாற்றுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே உங்களோட கருத்துக்களுக்கு முரணா நீங்க செயல்படுறீங்க. நீங்க யாரை மோசம்னு சொல்லி கூட்டணி வைக்காம இருந்தீங்களோ அவங்களுடைய போய் அலைன்ஸ் வைக்கிறீங்க. அப்ப இது பாஜகவுக்கு பின்னடைவு தானே. அதிமுகவுக்கு ஒன்றும் பின்னடைவு இல்லை, ஒன்றும் இல்லை. அதிமுகவுக்கு இதனால பின்னடைவு கிடையாது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல அவங்க தான் நேற்று எங்களை மோசம் சொன்னாங்க, இன்னைக்கு எங்களோட வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப அவங்க தான் மோசம். ஆமா, அவங்க எங்களை ஏத்துக்கிட்டாங்க. சோ அதிமுக அவங்க ஸ்டாண்ட மாத்தல. இப்ப கம்யூனிஸ்டுகள் தனியாவே கண்டெஸ்ட் பண்றாங்க, திடீர்னு அவங்க திமுக வந்து சேர்றாங்கன்னு வச்சுப்போமே. அப்ப நாங்க கர்நாடகாவில் தான், அன்னைக்கு அவங்க தப்பா எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க எங்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள வழி கொண்டு வந்து அந்த கிரெடிட்டும் போயிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கறதுல சிக்கல் ஏற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வீழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு பெரிய ஓட் பேஸும் இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதை வந்து திராவிட கட்சிகள் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. இன்னும் பழைய இதுலயே இருக்காங்க அவங்க. நம்ம 2 கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம், எல்லா கட்சிகளுக்கும் வேற வழியே கிடையாது, ஒன்றும் அங்க போகணும் இல்லைன்னா இங்க வரணும். எலெக்ஷன் கிட்ட வரும்போது எல்லாரும் நம்ம கிட்ட தாங்க வருவாங்க, இப்ப பேசுவாங்க, கிட்ட வந்தா இங்க தாங்க வருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மைண்ட் செட்ல தான் விஜய் உள்ள வந்துருவாருன்னு இபிஎஸ் எல்லாம் யோசிச்சது. இப்ப ஃபுல்லா புதுசா வராருங்க, நாளைக்கு தனியாலாம் நிக்க முடியாதுங்க, நம்ம கூட தாங்க வந்தாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அது அந்த காலம். இன்னைக்கு சூழல் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு திராவிட கட்சிகள் இல்லாம திராவிடத்துக்கு எதிரான கட்சிகளோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த மனநிலை மக்களுக்கு இப்ப இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் 24ல பிஜேபியோட வெற்றியும் கூட. அவங்க தனியா நிற்கும் போது அது ரிட்டர்ன்ஸை கொடுக்குது. 2 திராவிட கட்சிகள் எதிர்த்து நீங்க அங்க போட்டிடுறீங்க. என்டிகேவுக்கு அந்த ஸ்பேஸ் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு டிவிகேவுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. 5% 10% எதா இருந்தாலும் பெரிய நம்பர் தான். அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்க அந்த ஸ்பேஸையும் விட்டீங்க, இப்ப நீங்க திருப்பி திராவிட கட்சியோட போய் சேர்ந்துருக்கீங்க. ஸோ லெனின் ஒரு விஷயம் சொல்லுவாரு, 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் பாரு. ஸோ தமிழ்நாடு பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா 1 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அப்புறம் திருப்பி 2 ஸ்டெப் பேக்ல போறாங்க. ஆனா ஓவராலா நேஷனல் பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வேற ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. அதுதான் முக்கியம். ஆமா, ஏன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் ஈஸியா, இப்ப பாஜக தமிழ்நாட்டுல தனியாவே நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், என்ன நடக்கும்? அதிமுக காணாம போயிடுவாங்க. அதிமுகவுக்கு பாஜக ஓட்ஸும் இல்லாம ஜெயிக்க முடியாது. பாஜக தனியா மட்டும் நிக்க மாட்டாங்க, கூட 2-3 கட்சிகளையும் சேர்த்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா அதிமுக ஜெயிக்க முடியாது. ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸும் வராது, பாஜக ஓட்ஸும் வராது. அது போக டிவிகே மாதிரியான கட்சிகள் ஓட்ட பிரிப்பாங்க, என்டிகே ஓட்ட பிரிப்பாங்கன்னா அதிமுகவுக்கு ஜெயிக்கவே முடியாது. அப்ப அது யாருக்கு லாபம் கொடுக்கும்? திமுகவுக்கு அது லாபம் கொடுக்கும். ஸோ நீங்க எப்பவுமே ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா எக்ஸ்ட்ரீமா அது போயிடும். நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா திமுக பவர்ஃபுல் ஆவாங்க. ஸோ ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் சொல்றது ஒரு பேசிக்கான விஷயம் தான். பவர்ல இருக்கவங்களுக்கு அதை இன்னும் ஃபீல் பண்ண முடியும். அந்த இருக்கிற அந்த சமநிலையை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா வேற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அது நமக்கு ஃபீல் பண்ண முடியாது, கட்சி வச்சிருக்கவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கட்சி தான் பாதிக்கப்படும். அதனால இப்ப ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்ணா அதிமுகவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்.
பாஜகவுக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் வரும். நான் சொன்ன மாதிரி திமுக ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் பண்ண முடியும். ரைட், நம்ம ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்ணலாம்னு இறங்குவாங்க. இறங்கி ஒரு குத்து வைக்கும் போது நிறைய ரியாக்ஷன் நடக்கும் சுத்தி, அப்புறம் ரைட் அப்படி ரிவர்ஸ் போவாங்க. பொலிட்டிஷியன்ஸ் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஸோ அதனால ஸ்டேட்டஸ்கோவை பாஜக கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்றதுக்கும் ரெடியா இல்லை. ஏன்னா டிஸ்டர்ப் பண்றதுக்காக தான் அண்ணாமலை இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை ரிவர்ஸ்ல கொண்டு போயிட்டு ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன் இப்ப ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இல்ல பழைய ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நயனாரை கொண்டு வந்துட்டாங்க. அதனால இது பாஜகவுமே அக்ரெசிவா ஒரு வார் மோட்ல இல்ல. இப்போ 26ல அண்ணாமலை இல்லாம அல்லது அண்ணாமலை சைலண்டா இருந்து இந்த எலெக்ஷனை என்டிஏ ஃபேஸ் பண்ணும்பொழுது அது மைனஸ் தான் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை அவர்களை நான் பார்த்த அளவுல அவருக்கு ஒரு என்ன சொல்றது, ஆக்ஷன்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சென்ட்ரல் இருக்குன்னு விரும்புற ஆளு. என்ன சுத்தி அப்படின்னு அவரை சுத்தி பாலிடிக்ஸ் நடக்கணும்னு அவரு விரும்பக்கூடியவர். அவர் இன்னைக்கு தலைவரா இல்ல, அவரை சைட்லைன் பண்ணிட்டாங்க. அவர் இப்ப இருக்கக்கூடிய இடத்த அவர் என்ஜாய் பண்ண மாட்டார். ஓகே, அவர் சைட்லைன்ல இருந்து ஓரங்கட்டப்பட்ட அந்த ஓரங்கட்டப்பட்ட நிலையில இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார். அங்க உங்களுக்கு நிறைய வெளிச்சம் கிடைக்காது. அங்க நீங்க ஸ்ட்ராங்காவும் இருக்க முடியாது. சென்ட்ரல்ல இருக்கும்போது நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, மையத்துல இருக்கும்போது நடுவுல இருக்கும்போது. ஆனா நீங்க ஓரம் போயிட்டீங்கன்னா நீங்க வீக்கா இருப்பீங்க. நிறைய பேருக்கு வீக்கா இருக்கிறத டாலரேட் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன்ஸ் அப்படி இல்லை. இப்ப ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அவரை ஓரங்கட்டி வீக் ஆக்குனாலும் அங்கேயும் அவர் ஹேண்டில் பண்ணுவார். அங்க பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணுவார். நாளைக்கு வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பார். ஆனா அவர் ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன், சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவர் கீழே இறங்குவார். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணுவார். அண்ணாமலை அவர்கள் இந்த ரூட்ல வந்தவர் கிடையாது. அவரு டைரக்டா மேல இருந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. மேல அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கலாம், நல்லா பேசுறாரு, நல்லா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு இம்ப்ரெஸ் ஆயிருக்கலாம். அவரும் ஃபுல் பவர் அவர்கிட்ட கொடுக்கும்போது பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட நீங்க ஃபுல் பவர் கொடுக்கலன்னா சிக்கல்களையும் அவர் கிரியேட் பண்ணுவார். அவங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குமா தெரியல. பிஜேபி பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி, முடியாது, ஈஸியாலாம் திரும்ப முடியாது. அது பெரிய பவர்ஃபுல்லான கட்சி. எவ்வளவு பொலிட்டிஷியன்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா. ரெண்டாவது, நான் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் தான், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் தான் இண்டிவிஜுவல்ஸ். பிஜேபின்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு அண்ணாமலை அப்படின்ற இண்டிவிஜுவலை விட பவரும் ஸ்ட்ரென்த்தும் அதிகம். ஒரு இண்டிவிஜுவல் 10 வருஷம் 20 வருஷம் பவர்ல இருப்பார். ஆனா ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படி கிடையாது. 100-150 வருஷம் கூட பவர்ல இருக்கும். இன்னைக்கு பாருங்க, வாஜ்பாய் இல்ல, அத்வானி அவர்கள் இல்ல, ஆனாலும் பிஜேபின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த கட்சிக்கு அடித்தளம் போட்டவர்கள்லாம் இன்னைக்கு இல்ல. நாளைக்கு மோடி அவர்களாலும் இந்த கட்சி இருக்கும். காங்கிரஸுக்கும் அதே தான். நேரு இல்ல, இந்திரா காந்தி இல்ல, ராஜீவ் காந்தி இல்ல, எல்லாரும் இல்லைனாலும் அந்த கட்சி ஓடிட்டு தான் இருக்கு. நாளைக்கு சோனியா காந்தி இல்லைனாலும் அந்த கட்சி ஓடும், ராகுல் காந்தி இல்லைனாலும் அந்த கட்சி நடந்துட்டு தான் இருக்கும். அது என்ன இன்ஸ்டிடியூஷன். அப்படி இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குன்னு சில இன்ஹரண்டான ஸ்ட்ரென்த்தும் சில குவாலிட்டிஸும் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவரு இன்ஸ்டிடியூஷனை விட அவர் பெருசு. சில நேரங்களில் லீடர்ஸ்க்கு நம்ம பார்ட்டியோட பெருசுன்னு நினைச்சிருவாங்க சில லீடர்ஸ். சரி, இன்ஸ்டிடியூஷன் பெருசு அப்படின்னும் போது நாமளே ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாகிறது ஒரு லீடர் அவமானப்படுத்தப்பட்டார், இல்லைன்னா ஒரு லீடர் ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கப்படாது. இப்போ காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பெரிய மாபெரும் கட்சி உருவாகுதுன்னா அது கால சூழலுக்கு ஏற்ப, அந்த காலகட்டத்தின் தேவைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட கட்சி. பாஜகவும் அதே மாதிரிதான். 80ஸ்ல பார்த்தோம்னா பாலிடிக்ஸ் மாறுது. ஸோ குறிப்பா 84ல பாஜக எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க, பெரிய ஒரு தோல்வி. அப்பெல்லாம் பாஜக பார்த்து ரொம்ப லிபரலான ஒரு பார்ட்டியா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாஜகவோட பொலிட்டிக்ஸ் மாறுது. 80ஸோட எண்ட்ல தான் பாஜகவோட பொலிட்டிக்ஸ் மாறுது. 88, 89 பொலிட்டிக்ஸ் மாறுது. ஏன் பொலிட்டிக்ஸ் அவங்க மாத்துறாங்க? ஏன்னா இந்தியாவில சூழல் மாறுது. காங்கிரஸ் பார்ட்டி வீழ ஆரம்பிக்குது, ஒரு ஹிந்துத்துவா பொலிட்டிக்ஸுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதை அக்ரெசிவா கேப்சர் பண்றாங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க அந்த பாயிண்ட்ல, நம்மளும் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. காங்கிரஸ் பார்ட்டியால அதை பண்ண முடியல. காங்கிரஸ் லீடர்ஷிப் அதுக்கு ரெடியாகவும் இல்லை. பாஜக அதை யூஸ் பண்ணாங்க, அந்த ஹிந்துத்துவா ஸ்பேஸை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ பாஜகன்ற கட்சி உருவாக்கப்பட்டதும், பாஜகன்ற கட்சி அதிகாரத்தை கைப்பற்றினதும் அது ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்ற இடத்துல இருந்து உருவாகல. இங்க இண்டிவிஜுவலோட தேவையிலிருந்து அவர் கட்சியை உருவாக்குறாரு. வைகோ அப்படில உருவாக்குனாரு கட்சியை. என்ன விளக்கிட்டாங்க? ஆமா, என்ன விளக்கிட்டாங்க, எனக்கு ஸ்பேஸ் இல்லை, நான் ஒரு கட்சியை உருவாக்கிட்டேன்.
அப்படி சஸ்டெயின் பண்ண முடியாது. சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான தேவையும் சொசைட்டில இருக்கும், அந்த பார்ட்டிக்கான தேவையும் சொசைட்டில இருக்கும். எடுத்துக்காட்டு நாம் தமிழரா இருக்கலாம். நாம் தமிழர் அதனால 16ல இருந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ ஆயிட்டே இருக்காங்க. அந்த ஐடியாலஜிக்கான தேவை சொசைட்டில இருக்கு. ஸோ தேவையின் அடிப்படையில் அந்த கட்சி க்ரோ ஆகிறாங்க. இன்னும் நாம் தமிழர் கட்சி இன்ஸ்டிடியூஷனா ஃபார்ம் ஆகும். அவங்க இன்னும் இன்ஸ்டிடியூஷனா ஃபார்ம் ஆகல. ஓகே. ஆனா அந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு, அது நடந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல அவங்க இன்ஸ்டிடியூஷனா ஃபார்ம் ஆவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்ஸ்டிடியூஷனா அவங்க ஃபார்ம் ஆவாங்க, பெரிய திராவிட கட்சிகள் மாதிரி அவங்களும் உருவாவாங்க. பட் எனிவே, ஸோ அண்ணாமலை அவர்கள் கேஸ்ல அதுதான். அவர் தனியா போனாருன்னா அவரால் ஒரு பெரிய பார்ட்டியா ஃபார்ம் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான தேவை பெருசா இருக்கிற மாதிரி இல்லை. ஆனா அவர் கண்டிப்பா டேமேஜ் கிரியேட் பண்ணுவாரு. அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவாரான்னு தெரியல. ஏன்னா இந்த லிமிடேஷன்ஸ்லாம் அவருக்கும் தெரியும். ஒரு இண்டிவிஜுவல் வந்து பார்ட்டியை விட பெருசா இருக்க முடியாது. எல்லா இண்டிவிஜுவல்ஸும் பார்ட்டிக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். இல்ல பார்ட்டி சரியில்லை, பார்ட்டியில பெரிய அதிருப்திகள் இருக்கு, பார்ட்டி செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலைன்னா அந்த பார்ட்டியில கூடிய நிறைய அதிருப்தியாளர்கள்லாம் வெளியே போய் இந்த பார்ட்டி செய்ய தவறுன விஷயத்த அவங்க வெளில போய் பண்ணலாம். அப்ப இதை டேக் ஓவர் பண்ணலாம். அது நிறைய நடந்திருக்கு ஹிஸ்டாரிக்கல். அதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு இண்டிவிஜுவலா நீங்க நானே ஃபுல்லா டிரைவ் பண்ணி கொண்டு போயிடும் அப்படின்னா முடியாது, அது கஷ்டம். என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.